திருவள்ளுவர் அடுத்த கடம்பத்தூர் பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்கள் மாரி தனலட்சுமி தம்பதியினர். இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பூண்டி அடுத்த மோவூர் கிராமத்தில் பாமகவின் பூண்டி ஒன்றிய செயலாளர் ஏழுமலைக்கு சொந்தமான மீன் பண்ணையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் தரப்படும் என்று அழைத்து வந்து மாதம் வெறும் 5,000 கூலி அளித்து வந்துள்ளார். அதை மட்டும் இல்லாமல் ஏழுமலையிடம் கடனாக அவர்கள் 15,000 பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மாரி மற்றும் அவருடைய மனைவி தனலட்சுமியை ஏழுமலை கொடுமைப்படுத்தி வேலை செய்து வைத்து வந்ததும் சித்திரவதை தாங்க முடியாமல் அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்த போது அதை பெறாமல் இங்கேயே வேலை செய்ய பாமக நிர்வாகி நிர்பந்தித்துள்ளார். இதனால் மீன் பண்ணையில் இருந்து வேறொரு பகுதிக்கு வேலைக்கு சென்ற கணவன் மனைவியை இரவு பாமக நிர்வாகி ஏழுமலை தனது வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை காலில் எட்டி உதைத்தும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த அவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலைக்கு சென்ற பழங்குடியினரை கொத்தடிமையாக வைத்து சித்திரவதை செய்துள்ள சம்பவம் திருவள்ளுவர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது ஒரு நாள் தைக்கிட்டு கூட சேர்ந்து கூட காலையில் இறங்கி தண்ணியில் இறங்கி ஆனகுண்ட உடல் எடுத்து போட்டுக்கிட்டு மடுவார எடுத்து கொட்டுவோம். அந்த வாசத்தில் நாங்கள் சோறு கூட புண்ண முடியல எங்களால். முன்னாடி அந்த நைட்டில் இருக்கவே முடியல எங்களால். காற்று வாட்டமாக போய் 10 நிமிஷம் கூட அந்த வாசனை ஆற்றியை தான் நிறைய அடிக்கும். நிறைய அடித்தா கூட எங்களுக்கு தூக்கம் வராது. அப்படின்ட்டு கூட எங்களை யாரும் பார்க்கவே மாட்டேன்றாங்க. எங்களை யாரும் தட்டி கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ நாங்கள் என் பொட்டாட்டி அடிச்சாங்க, தட்டி அடிச்சாங்க என் பொட்டாட்டியை. இப்போ என்னை தட்டி அடிச்சாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.